ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 270. இதில் மகாபாரத கதையின் பெருமைகளை கவனிப்போம். மகாபாரதம் ஆனது தொன்மைப்பட்ட பண்டைய கால எண்ணற்ற நிகழ்வுகளை கொண்ட ஒப்பற்ற கருவூலம் ஆகும். வேத பொருட்களை விரித்து உரைக்கும் பான்மைகளை கொண்டது மகாபாரதம் எனவும் போற்றுவார்கள். மகாபாரதத்தின் சீர்மையும் அதனை உலகுக்கு வழங்கிய வேத வியாசரின் மேன்மையும் என்றும் நெஞ்சில் நிற்பவை. மகாபாரதம் படைத்த மா முனிவர் வியாசர் ஸ்மிருதிகள் யாத்த சீலமிகு சிந்தையரான பராசர பெருந்தகையின் பிள்ளை ஆவார். மகான் சக்திக்கு பேரர், மகரிஷி சுகருக்கு தந்தை. சத்தியவதியோடு சேர்ந்த பராசரர் திருவுள்ளம் நினைத்த வண்ணம் வந்து உதித்த பிள்ளை செல்வம் வியாசர். யமுனா நதி நீர் பனிமுகட்டில் பிறந்த ஞானச் செல்வம் அவர் ஆவார். மறையாம் வேதத்தை தம் பெயர் முன்னே மணி மகுடம் என கொண்டு விளங்கும் மறைவு இல்லா அமர மா முனி வேத வியாசராவார். அவர் தவ நிதி குவியல் கரை கடந்த வேதக்கடல் ஆவார். மகா பத்திரியில் வாசம் புரிபவர். வாசிஷ்ட கிருஷ்ணர் என்றும் கிருஷ்ண துவை பாயனர் என்றும் பத்திரியில் ஸ்ரீ நாராயணரை சாட்சாத்காரம் புரிந்ததாலே பாதராயணர் என்றும் பல நாமங்கள் உடையவர் வியாச பகவான். யுகம் யுகம் தோறும் அவதார தரிசனம் தரும் வேத உட்பொருள் வியாபகத்தின் ஞானச் செறிவுமிக்க வேதிய செம்மல் ஆவார். வியாசருக்கு கரங்கள் 2 இருப்பினும் விஷ்ணு அவதாரம். லட்சுமி விஷ்ணு என்னும் திருநாம சீர்மிகு பேராளர் ஆவார். பிரம்மம் என்கின்ற சொல்லாட்சி பிரயோகத்தின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆவார். எழுத்து உலகின் ஆதி முதல்வர். கவி வாசகத்திற்கு அங்குரார்ப்பண கர்த்தாவும் அவர்தான். வேத கலை சாகைகளின் உச்சாரண பிரகடனபதி. பிரம்ம சூத்திர பொக்கிஷங்களின் உடைமையாளர் பிதாமகர் அவர். ஜீவ பிரம்ம விசாரங்களின் கட்டுமான உள்ளீட்டு கலை விளக்கம் புரிந்த வேத நாயகர் அவரின்றி யாரும் கிடையாது. தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சம், சாங்கியம், யோகம், பகவத்கீதை, உபனிஷதங்கள் என வேத அந்தங்களின் பல்முனை தோற்ற பாவனை மயக்கங்களை விடுவித்த தீர்க்கதரிசி. சிக்கறுத்து தேசு மிகுந்த தீரர் ஆவார். மந்திரம், பிரமாணம், சம்ஹிதா, ஆரண்யகம் என வேத வகை கண்ட விற்பன்னர் 100 வகையான நீதிகளும் சமாதி தரிசன முறைமைகளையும் குஹ்யம் என வல்லமை பூரணத்தின் புலமை வேந்தர் புண்ணியவர் ஆவார். வானகத்து தேவர்களும் மூவரும் வணங்கி போற்றும் நாவரசர் ஆவார். கண்ணனுக்கு தோழர், பாண்டவர் தம் துயர் தீர்த்தவர். நிதி தவள் சமாதானவாதி, சமயோசித சமத்கார சித்தர். தாரணியின் தர்ம இலக்குகளின் பொலிவாளர், நித்திலத்தின் நிறைவாளர். வேத ராசி பிரித்த ஞான முனி இந்த வியாசர். பைலருக்கு ருக் அருளியவர். யசுர்வேத சாரம் எடுத்து வைசம்பாயனருக்கு அருளியவர். அதர்வனம் தனியாக்கி சுமந்து சிடருக்கு அருளியவர். சாமத்தின் தத்துவத்தை ஜெய்மினிக்கு அருளியவர். வேத வித்தகம் கண்ட மகா முனிவர். வேத வேள்வியின் மாமலை சிகரம். அது மட்டும் இல்லாமல் யாக்கிய வல்கியர், சாகலர், பாஸ்கலர், வாழகில்யர், பைஜர், முத்தலர், கோகல்யர், பாலயானி என சீடர்தம் தனிக்குழுவோடு வேத சாகைகளின் அத்தியன வியாபாக தேர் தன்னில் சாரத்தியம் புரிந்த வித்யாபதி வேத வியாசர் ஆவார். காளிதாசன், பவபூதி அர்சர் என ஆதி கவியோருக்கு விஷயதான சீர்மை வழங்கிய வள்ளல்
வியாச பகவான் மகாபாரதம் என்ற மகத்தான இதிகாச காவியம் தந்து மானுடம் என்றும் போற்றுகின்ற மகான் அவர் ஆவார். ஸ்ரீமத் பாகவதம் தந்து அருளி புராணங்கள் 18 படைத்த இவர் புலன் வென்ற புண்ணியர் பூரணர். முனிவர் எல்லாம் துதிபுரியும் நாரணர் தம் நயம் நிகழ்த்த நன்மார்க்கம் சமைத்த சீலர் ஆவார். அத்வைத ஆதி நாயகர் அவனி காத்தருளும் குரு ஆவார். ஸ்ரீ வேதவியாசர் ஆவார். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் புத்தி கூர்மை ஞான ஒளிக்கதிர் யோக போக அருளும் சந்தத புகழும் தந்து அருள்பானம் பரிவாரம். வேதவியாசர் துதிபாடி அவர் பாத கமலங்களை போற்றி மகாபாரதத்தின் சீர்மையை காண்போம். எத்தனையோ நிகழ்வுகள். மகாபாரதம் என்கின்ற விளை நிலத்தில்தான் பகவத்கீதை தோன்றியது. இங்கேதான் விதுர நீதி விளைந்தது. பீஷ்மர் சொன்ன கதைகள் யாவும் பிறந்த இடம் இதுதான். யக்ஷ பிரக்ஷணம் உதித்ததும் இங்குதான். அருள் தரும் விஷ்ணு சகசிர நாமம் விளைந்த பெரும் தலம் மகாபாரதம் என்னும் பெருங்களமே. வியாசதேவரின் உள்ளத்தில் பதிந்த மகாபாரத நிகழ்வுகள் யாவும் எண்ணங்களாகி வண்ணம் பெற்றன. வண்ண வடிவாகிய புண்ணிய சிந்தனைகள் சந்தங்களாக உருவாகின. அத்தகைய மகாபாரதத்தை எழுதும் பொருட்டு பிரம்மதேவரிடம் அருள் புரியுமாறு வியாசர் வேண்டினார். பிரம்மா கூறியவாறே வியாசரும் விநாயகரை கேட்டுக்கொண்டார். வியாசர் தம்முடைய உள்ளத்தில் உருவாகிய மகாபாரதத்தை கூற விநாயகரும் அவ்வாறே எழுதல் ஆனார். வியாசர் மொழிய நாயகர் எழுத மகாபாரதம் உலகுக்கு கிடைத்தது. பின்னர் நாரத மகரிஷியாலும் சுக மகரிஷியாலும் சொல்லப்பட்டது மகாபாரதம். வியாசர் தம் மகன் சுகருக்கும் சீடர் வைசம்பாணருக்கும் மகாபாரதத்தை கூறினார். மகாபாரதத்தில் பாண்டவர்களில் அர்ஜுனின் மகன் அபிமன்யு உடைய புத்திரன் பரீட்சித் மகாராஜா. பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன் என்னும் அரசன். ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் ஒன்று நிகழ்த்தினான். அந்த யாகத்தின் போது வியாச பகவானின் மகாபாரதத்தை கதை வடிவில் சுவைபட விவரமாக கூறிய வைசம்பாயனர் ஜனமேஜய ராஜனுக்கு மகாபாரதத்தை உபதேசித்ததை உடன் இருந்து செவி கொடுத்து கேட்ட நிகழ்வை சூதர் என்னும் பௌராணிக பெருந்தகை நைமிசாரண்ய திருத்தலத்தில் தெரிவித்தார். இவ்வாறாக சூதர் ரிஷி முனிவர்களின் முன்னிலையில் கூறினார். உங்களிடையே மகான்களின் சரித்திரம் மகாபாரதம் இவற்றில் எதை கூற வேண்டும் என்றும் அவர் வினவினார். வேதங்களுக்கு நிகரான மகாபாரதத்தை சொல்லுமாறு அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். ஜனமேஜயன் யாகத்தின் போது வைசம்பாயனர் கூறிய மகாபாரதத்தை நேரில் கேட்ட சூதர் ரிஷி முனிவர்களுக்கு நைமிசாரண்யத்தில் தாமே அதை கூறியதாக மகாபாரதம் தொடங்குகிறது. சூதரால் சொல்லப்பட்ட மகாபாரதம் காலம் காலமாக பல்லோரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டு உலகம் அறிந்து வியந்து போற்றும் இதிகாசமாக போற்றப்பட்டு வருகின்றன. மகாபாரதத்தின் சீர்மை, அதன் அமைப்பு முறை, வேத வியாசரின் மேன்மை இவற்றை படித்தறிந்து உலகமே வியந்து பாராட்டுகின்றது. மகாபாரதம் ஆனது ஏறத்தாழ 1,00,000 ஸ்லோகங்களே கிடைத்து இருப்பதாகவும் அவை விரிவாகவும் சுருக்கமாகவும் பல்லோராலும் எழுதப்பட்டு இருப்பது கண்கூடாகவும் 4 பிரிவுகளாகவும் அவை 18 பருவங்கள் பகுதிகள் எனவும் மகாபாரதம் அமைந்து காணப்படுகிறது. முதலில் ஆத்திய பஞ்சகம். 1 ஆதி பர்வம், 2 சபா பர்வம், 3 வன பர்வம், 4 விராட பர்வம், 5 உத்தியோக பர்வம். இரண்டாவதாக யுத்த பஞ்சகம். 6 பீஷ்ம பர்வம், 7 துரோண பர்வம், 8 கர்ண பர்வம், 9 சல்லிய பர்வம், 10 சௌத்திக பர்வம். மூன்றாவதாக சாந்தி திரயம். 11 ஸ்ரீ பர்வம், 12 சாந்தி பர்வம், 13 அனுசாசன பர்வம். நான்காவதாக அந்திய பஞ்சகம். 14
ஆஸ்வமேதிக பருவம் 15, ஆசிரம வாசிக பருவம் 16, மௌசல பருவம் 17, மகா பிரஸ்தானிக பருவம் 18, ஸ்வர்காரோகண பருவம். இவ்வாறாக 18 பருவங்கள் உள்ளும் அவந்தார பருவங்கள், அதாவது உட்பதியில் என 86 உள்ளன. அவை ஒவ்வொன்றும் பல அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டு 2000க்கு மேலான அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் பல பல ஸ்லோகங்கள் என அமைந்து ஏறத்தாழ 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதம் காலத்தை வென்று மாபெரும் கருவூலமாக இன்றும் விளிர்கின்றது. இத்தகைய சிறப்புக்கள் உடன் கூடிய மகாபாரதத்தில் நாயக நாயகியர், மன்னர்கள், மாந்தர்கள், நதி தீரங்கள், மலை முகடுகள், அரசவை, அரண்மனை, பட்சிகள், பிராணிகள், தெய்வங்களிடம் வரம் பெறல், சாபங்கள், சாப விமோச்சனங்கள் ஆகிய ஒவ்வொரு நிலைகளும் அவற்றின் களங்களும் தளங்களும் சீரான தொடர்பு உடையவையாக இருப்பவை, பூர்வாங்கங்கள் கொண்டவை. இந்த மகாபாரதத்தின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் காரணம் காரியத்தை தொடர்புகள் கொண்ட விதத்தை குழப்பம் இல்லாமல் தெளிவுடன் வியாசர் தந்துள்ள பாங்கு அறியத்தக்கது, போற்றத்தக்கது. நிகழ்வுகளின் தன்மைகளும் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புபட்டு அதனால் பாதிப்பு அடைவது, பின்னர் அதிலிருந்து விடுபடுவது ஆகிய கதையோட்டமாகவே நாயக நாயகியர் மற்றும் நிகழப்படுகின்ற பான்மைகளும் வியாசரால் விவரித்து வர்ணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கும் அழகும் முறையும் சித்திரங்களாக சிந்தையில் பதிந்து காட்சி தந்து கொண்டு இருப்பதே மகாபாரதத்தின் சீர்மை. அதுவே வேத வியாசரின் மேன்மை. இந்த அளவு மகத்துவம் நிறைந்த மகாபாரதத்தில் சுவையான நிகழ்ச்சிகள் எண்ணற்றவை ஆகும். இப்படிப்பட்ட மகாபாரதத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறிய பகவத்கீதை முக்கியம் ஆனது ஆகும். உலக மக்கள் அனைவருக்குமே இது மிக மிக முக்கியமானது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.